ஹலோ கைஸ், சைனா செயற்கை சூரியன் உருவாக்கி இருக்காங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் உருவாக்கி இருக்காங்க. அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் அந்த செயற்கை சூரியன் மூலம் சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி அதை சில மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படைத்திருக்காங்க. அதாவது சைனீஸ் சயின்டிஸ்ட் செயற்கை சூரியன் மூலம் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை உருவாக்கி 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி அதை சில மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படைத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். சைனால உள்ள FACT தான் ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் இருக்கு. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோகாமேக் ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் இருக்கு. இதுதான் செயற்கை சூரியன். இதையும் ஆர்டிபிஷியல் சன், இதையும் செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை பயன்படுத்தி சூரியனை விட அதிகமான டெம்பரேச்சரை உருவாக்க முடியும். அதனாலதான் இந்த ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயற்கை சூரியனை பயன்படுத்தி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோகாமேக் ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை பயன்படுத்தி சைனீஸ் சயின்டிஸ்ட் 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி இருக்காங்க. அந்த 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை அந்த பிளாஸ்மாவை 18 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி 1000 செகண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படைத்திருக்காங்க. செயற்கை சூரியன் மூலம் ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் உருவாக்கப்பட்ட 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் நமது சூரியன் விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை கொண்டு இருக்கு. நமது சூரியனோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியனோட மைய பகுதியில நமது சூரியனோட இன்னர் கோர்ல 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்கு. நமது சூரியனோட சர்ஃபேஸ்ல 5500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கு. சைனீஸ் சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோகாமேக் ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் நமது சூரியனை விட 7 மடங்கு அதிகமான டெம்பரேச்சரை உருவாக்கி 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை உருவாக்கி அந்த 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை 18 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணி நிலைநிறுத்தி சாதனை படைத்திருக்காங்க. இந்த செயற்கை சூரியன் இந்த ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் பூமிக்கு எந்தவித பாதிப்பையும், பூமிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்தவித பொல்யூஷனையும் கார்பனையும் வெளியிடல அப்படின்னு சைனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் இந்த செயற்கை சூரியன் மூலம் பெறப்படுற எனர்ஜி பியூர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சைனா தெரிவிச்சிருக்காங்க. இந்த செயற்கை சூரியன் மூலம் இந்த ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் சைனா நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செயற்கை சூரியன் மூலம் இந்த ஈஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் மூலம் அந்த நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை, அந்த நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சைனா தெரிவிச்சிருக்காங்க. நமது சூரியன்ல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியன்ல அணுக்கரு இணை நடக்குது, நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. நமது சூரியன்ல ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் அதிகப்படியான பிரஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமா மாற்றப்படுது. மீதம் உள்ள 4% நமது சூரியன்ல எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.